மதுரை அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுடன் வருபவர்களை உள்நோயாளிகளாக அனுமதித்து மருத்துவர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த நூதன போராட்டத்திற்கு காரணம் என மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பிலே தற்போது தமிழ்நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகள், தாலுகா மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே தற்போது ஒரு புதுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இன்று நாள் முழுவதும் அதை நடத்தி வருகிறார்கள். அதாவது காய்ச்சல் பரிசோதனைக்காக காய்ச்சல் அறிகுறியுடன் வரக்கூடிய நோயாளிகளை உள்நோயாளியாக அனுமதித்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவது என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம், இதற்கான பின்னணி என்னவென்றால், கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக மதுரை சென்னையில் கல்லூரி முதல்வர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் ஒரு சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரி தலைமையில நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் காய்ச்சல் அறிகுறியுடன் யாராவது அதற்கு அந்த கல்லூரி முதல்வர் தான் பொறுப்பு, அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே காய்ச்சல் அறிகுறி யாராக வந்தாலும் கூட அவர்களை உள்நோயாளியாக அனுமதித்து அவருக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் இந்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மற்றும் தாலுகா மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காய்ச்சல் அறிகுறியுடன் வந்தால் நாளொன்றுக்கு 10,000 பேருக்கு மேலாக உள்நோயாளியாக நியமிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஆகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவருடைய ஆணையை திரும்ப பெற வலியுறுத்தியும் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று வரக்கூடிய மருத்துவமனைகள் காய்ச்சல் அறிகுறியுடன் வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் உள்நோயாளியாக அனுமதித்து முறையான சிகிச்சை அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதற்கு நோயாளிகள் விருப்பப்படுவதில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்று கேட்டால், காய்ச்சலை பொறுத்தளவிற்கு ஒரு 3 to 5 நாட்கள் இருக்கக்கூடும். சளி, இருமல் உடன் அந்த தொற்று ஒரு 3 to 5 நாட்கள் இருக்கக்கூடும். அதற்கு தினமும் மாத்திரைகள் மற்றும் ஊசியின் மூலமாக வீட்டிலிருந்தே சிகிச்சை பெறுவதுதான் வழக்கமாக இருக்கிறது. அதீத காய்ச்சல் காரணமாக இருக்கக்கூடியவர் மட்டுமே உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதிகாரியின் உத்தரவை பின்பற்றும் விதமாகவும் அவருக்கு இந்த உத்தரவிற்கு திரும்ப பெற வலியுறுத்தினால் இது புதுமையான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதன்படி இன்று தமிழகம் முழுவதும் வரக்கூடிய காய்ச்சலுடன் வரக்கூடியவர்களை உள்நோயாளியாக அனுமதித்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அவருடைய புதுமையான போராட்டமா இருக்கிறது. காய்ச்சல் அறிகுறி என்பது ஒரு சாதாரண விஷயம்தான். லேசான காய்ச்சல் அறிகுறி வருபவர்கள் ஒரு 3 to 5 நாள் மருந்துகள் எடுத்துக்கொண்டால் குணமாவது வழக்கமான ஒன்று. ஆனால் உயர் அதிகாரிகள் மருத்துவக் கல்லூரி முதல்வரையும் மருத்துவர்களையும் அவர்கள் எச்சரிக்கும் விதமாக இது போன்ற ஒரு புதுமையான நடவடிக்கையை எடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்பதை வலியுறுத்தி தான் இந்த புதுமையான போராட்டத்தை தற்போது தமிழ்நாடு முழுக்க நடத்தி வருகிறார்கள்.